திருமங்கலம் அருகே கோயில் திருவிழாவில் 70க்கும் மேற்பட்ட கிடாக்களை வெட்டி 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. மதுரை மாவட்டம் அம்மாபட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது பழமையான சடச்சியம்மன் கோயில். மக்கள் மத்தியில் ஒற்றுமை நிலைக்கவும் விவசாயம் செழித்து நினைத்த காரியம் கைகூட வேண்டி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்படும். அந்த வகையில் நடப்பாண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட கிடாய்களை சாமிக்கு காணிக்கையாக அளித்து நள்ளிரவு அசைவ உணவுகள் சமைக்கப்பட்டது. காலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு விருந்து பரிமாறப்பட்டது. பன்னிகுண்டு, அம்மாபட்டி, தங்கலாச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று விருந்து சாப்பிட்டனர். எங்கள் கோயில் எந்த திருப்பணி நடக்கிற மாதிரி ஒரு கோயில் பணி நடக்கிறதா இருந்தால் இந்த கோயில் ஆரம்பித்து சர்ச்சியம்மன் கிடா வெட்டி நாங்கள் ஆரம்பிச்சா அந்த பணி சிறப்பாக போகிற அளவுக்கு ஒரு துடியான சாமினால இந்த சாமியை நாங்கள் ஆரம்பிச்சு தான் இதர கோயில்களுக்கு திருப்பணிகள் நடக்கிறதுக்கான உத்வேகத்தை இந்த கோயிலை உருவாக்கி கொடுக்கறதுனால நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். நாங்கள் வணங்கும் போது கிட்டத்தட்ட 40-50 கிடாய்கள் நேர்த்திக்கடன் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து கொடுக்கக்கூடிய இந்த சக்தியை வணங்குவதற்கு எல்லாரும் நேர்த்திக்கடன், இந்த ஊர் மட்டும் இல்லை பக்கத்து கிராமங்கள்லேருந்து கூட நேர்த்திக்கடன் கிடாய்கள் கொடுப்பாங்க, அரிசி இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பாங்க. இது எல்லா சமூகமும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 18 ஜாதிகள் இருக்கு. எல்லா சமூகமும் சமூக நல்லிணக்கத்தோட இந்த விழாவை நாங்கள் அடிக்கடி நடத்தி வந்துகிட்டு இருக்கோம். இந்த திருவிழா நடைபெறும் போது ஊர் மக்கள் வெளியூரில் இருந்தால் கூட தவறாமல் வந்து பங்கேற்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.